பாருங்கம்மா, பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ் கரையா இருக்கு. சந்தன குங்குமம் எல்லாம் கொட்டின மாதிரி இருக்குடா. டேய் ஏண்டா ட்ரெஸ் எங்கடா வச்சிருந்த? சாமி படத்துக்கிட்டப்பா. புது ட்ரெஸ் அப்படியே வெளியே வைப்ப? பீரோல வைக்க வேண்டியதானடா? இல்லப்பா, பவி எனக்கு ஆசாசி எடுத்து கொடுத்தது ஃபுல்லா கரையாயிடுச்சு. சரி விடுறா, அதான் அம்மா உனக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை போட்டுட்டு வா. அப்புறம் என்ன அர்ஜுன், அம்மா தான் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்றால, நீ போய் அதை போட்டு வாப்போ. முடியாது. நான் இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு ஆசையா இருந்தேன். இந்த ட்ரெஸ் இல்லைன்னா எனக்கு பர்த்டேவே வேணாம். டே அர்ஜுன், ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு நீ பர்த்டே வேணான்னு சொல்லுவியா? உனக்காக தானே இவ்ளோ ரெடி பண்ணிருக்கோம். போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. முடியாது அத்தை. எனக்கு இப்ப பர்த்டே கொண்டாடுற மூடே போச்சு. எனக்கு பர்த்டேவே வேணாம், ஒன்றும் வேணாம். ச்சே, பாவம் அர்ஜுன், இந்த பர்த்டே கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான். இப்படி ஆயிருச்சே. அர்ஜுன், இப்போ என்ன உனக்கு? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நீ பர்த்டே கொண்டாடணுமா? ஆமா. சரி ஓகே. ஏய் என்னடி ஓகே? இந்த கரை பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் என் புள்ள பர்த்டே கொண்டாடணுமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இதை நான் சரி பண்றேன் அத்தை. அண்ணி ஏதோ சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறா. எப்படி சரி பண்ணுவா? அதை விட பரவாயில்ல. இப்ப அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவா? அதை துவைச்சு காய வச்சு பழைய ட்ரெஸ் ஆக்கி கொடுக்க போறா. அர்ஜுன் கிட்ட திட்டு வாங்க போறா. இதான் நடக்க போகுது. இப்ப எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு பவி.